போலி நகையை அடகு வைத்து மோசடி செய்ததாக ஞானசேகரனின் தம்பி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் பிரதான சாலையில் உள்ள நகைக்கடையில் போலி நகையை அடகு வைத்து பணம் பெற்று சென்றதாக நகைக்கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான ஞானசேகரின் தம்பி கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளான பிரசாந்த் மற்றும் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் ஆகியோரை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 4 லட்சம் மதிப்புடைய சொகுசு கார் மற்றும் 1.5 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை உக்கடம் அரசு போக்குவரத்து கழக கிளைக்கு தொழில்நுட்ப பயிற்சி வந்த மாணவரை கழிவறையில் பெயிண்ட் அடிக்க வைத்த வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த மாணவர்களுக்கு பேருந்துகளின் பராமரிப்பு, பழுது நீக்கம் குறித்து பயிற்சி அளிக்காமல் கழிவறையில் வெள்ளை அடித்தல், சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகளை வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது அதனை உறுதிப்படுத்தும் வகையில் வீடியோ வெளியாகியுள்ளதால் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெண்